பிஎஸ்சி டெட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்ருக்கோங்க. இதில் 7th பிரிவில் வந்து தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிறதுல வந்து இப்போ 50 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின்ங்க, நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்க, அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல். அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. தேர்டு கொஸ்டின்ங்க, கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனாரின் சிறப்புகளில் பொருத்தமானதை தேர்ந்தெடுக. பொருத்தமானது வந்து செந்தமிழ் இலக்கிய செம்மல். தேவநேய பாவனின் சிறப்புகள் வந்து பொருத்தமானது வந்து இலக்கிய செம்மல், அதான் பொருத்தமானதுங்க தேவநேய பாவனாருக்கு. ஃபோர்த்து கொஸ்டின்ங்க, பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு, சுரதா, தேன்மலை, முடியரசன், காவியப்பாவை, பாரதிதாசன், குறிஞ்சித்திட்டு. ஃபிஃப்த்து கொஸ்டின்ங்க, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று எது. கள்ளக்குடி மகாகாவியம் பெருஞ்சித்திரனார் எழுதுனது கிடையாதுங்க. சிக்ஸ்த்து கொஸ்டின்ங்க, வீறு செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். செவன்த்து கொஸ்டின்ங்க, தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமா முனிவர். எயித்து கொஸ்டின்ங்க, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. நைன்த்து கொஸ்டின்ங்க, முடியரசன் இயற்றாத நூல் எது. நீலமேகம் அவர் இயற்றாததுங்க. பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை எல்லாமே இவர் இயற்றுதுங்க. காவிய பறவை கிடையாதுங்க, காவிய பாவைங்க. 10th கொஸ்டின்ங்க, வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது. 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் வந்து தொன்னூல் விளக்கம்ங்க. 11th கொஸ்டின்ங்க, ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரெனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுவோன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் முடியரசன்ங்க. 12th கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டறிக. வீரமாமுனிவர் பரமார்த்த குதுகதை, தேவநேய பாவனார் தமிழர் திருமணம், திருவிகா சைவத்திருவு, பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சோலை. இது பொருந்தாதது வந்து டி, பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சோலை தான் பொருந்தாததுங்க. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400ங்க. நெக்ஸ்ட்டுங்க 14th கொஸ்டின்ங்க, கீழ்வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது. கொய்யாக்கனி வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றியதுங்க. நெக்ஸ்ட்டு, மேதையில் சிறந்தன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது. கற்றது மறவாமை. திராவிடம் எனும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? குமரில பட்டர். நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின்ங்க, கூற்று காரணம் சரியா தவறா. கூற்றுங்க, மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனார். காரணம், பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழியாராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர். இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. கூற்று காரணம் இரண்டுமே சரிங்க. நெக்ஸ்ட்டுங்க 18th கொஸ்டின்ங்க, தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்களா வீரமாமுனிவருங்க. தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் லகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் சீர்திருத்தங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். நெக்ஸ்ட் 19th கொஸ்டின்ங்க, சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எது. பிசிராந்தையார் நாடகம். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள். நெக்ஸ்ட் 21 கொஸ்டின்ங்க, பின்வருவனற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் எது. இருண்ட வீடு தாராபாரதி எழுதாத நூலுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்க 22, தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் எது. பூங்கொடி. நெக்ஸ்ட் 23, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு உலக பொதுமை. 24th கொஸ்டின்ங்க, தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஸ் குறித்து டேஸ் கூறினார். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் உவே சாமிநாதர் வந்து இதை கூறியிருக்காருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 25, சரியானதை கண்டறிக. தேவநேய பாவனார் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார். தமிழ்ச்சொல் ஆராய்ச்சியில் உத்தம் தொட்டவர். உலகத் தமிழ்க் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தார்.
செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி தலைவராக இருந்தார். இதில் ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. 4மே வந்து சரிதானுங்க. நெக்ஸ்ட்டுங்க 26th கொஸ்டின்ங்க. மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் வந்து யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் வந்து திரிகடுகம் ஏலாதி. இதை மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள்ங்க. நெக்ஸ்ட்டு தவறான இணைகளை தேர்ந்தெடுக. ஆசிரியர் அப்புறம் பணியாற்றிய இதழ்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. பிச்சமூர்த்தி அன்னம் விடுதூது, பாரதியார் இந்தியா விஜயா, பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு, மீ ராஜேந்திரன் நவ இந்தியா ஹனுமான். இதில் தவறானது வந்து பிங்க. 1, 4 தவறுங்க, 2, 3 கரெக்டுங்க. பி தான் இதுக்குடைய ஆன்சருங்க. நெக்ஸ்ட்டு 28ங்க. இயேசுகாவியம் பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. இயேசுகாவியம் பாடியவர் வந்து நமக்கு வீரமா முனிவருங்க. இயேசுகாவியம் கண்ணதாசன், சாரிங்க. இயேசுகாவியம் பாடியவர் கண்ணதாசன். இயேசுகாவியம் என்னும் நூலை இயற்றியவர் கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எது? கம்பராமாயணமும் திருக்குறளும். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது? சதுரகராதி. நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்க 32ங்க. திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. நெக்ஸ்ட் 33 கொஸ்டின்ங்க. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார்? காயிதே மில்லத். மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் காயிதே மில்லத். நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்க. உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது? ஆனந்த விகடன். நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்க. காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர், உவமை கவிஞர் சுரதா, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், கவிஞர் ஏறு வாணிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்க. பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்க. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவனார். புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது? புறப்பொருள் நீதிநூல் முதுமொழி காஞ்சி. நெக்ஸ்ட்டுங்க. புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எது? 4 அடி 400. நெக்ஸ்ட் கொஸ்டின் 41. 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது? சிறுபஞ்ச மூலம். 42ங்க. மண்பதைக்கு பொதுவான நூல் எது? மண்பதைக்கு பொதுவான நூல் வந்து திருக்குறள். நெக்ஸ்ட்டுங்க. தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்றியவர் யார்? கடியலூர் உருத்திரன் கண்ணனார். நெக்ஸ்ட் 44ங்க. திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி.யு. போப் பிறந்த நாடு எது? கனடா. நெக்ஸ்ட் 45ங்க. இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்க பெற்றது? இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 46. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொன்னது யார் கூற்று? ராபி சேதுப்பிள்ளை. 47. ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார்? பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட் 48. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவேசா. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. 15 கொஸ்டின். தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்படுபவர் கிரேக்கரை தான் வந்து நம்ம யவனர் என்று அழைக்கிறோம். ஓகேங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு. தேங்க்யூ.